Hi guys, this is Surya. 2 நாளாக குற்றாலத்தில் தண்ணி செம்மையாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு தோணுச்சு. ஸோ கிளம்பிட்டோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். கூடவே வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தண்ணி எவ்வளோ வருது, நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ அதை ஃபீல் பண்ணணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக. ஹாய் guys, முன்ன சொன்ன மாதிரி 2 நாளாக நியூஸில் வேறு லெவலில் போயிட்டுருக்கிற குற்றாலம் அப்படி மழையே தெரியாத அளவு தண்ணி வேறு லெவலில் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருந்துட்டு அதை காட்டாமல் இருந்தால் நல்லா இருக்காது. பட் நான் குற்றாலம் பிளான் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம், பக்கத்தில் தானே இருக்குது, போய்க்கலாம்னு நினச்சேன். பட் நியூஸ்லையும் எங்கள் பசங்க வச்சுருக்க ஸ்டேட்டஸையும் பார்க்கும்போது அப்படியே குற்றாலம் அருவி மட்டும் இல்லை, அருவி தாண்டி வெளியில் இருக்க கடை, கோவில் எல்லா பக்கமும் தண்ணி வேறு லெவலில் வருதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ தண்ணி வருதா என்ன என்று செக் பண்ணுறதுக்கு தான் இப்போ குற்றாலம் போய்கிட்டு இருக்கோம். நான் என் ஃப்ரெண்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. குற்றாலம் பற்றி தெரியாதவங்க இருந்திருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக. ஏன்னா இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நான் இந்தியா முழுக்க ஃபாரின்லேருந்து கூட வருவாங்க. அவ்வளோ டூரிஸ்ட்டு விசிட் பண்ணக்கூடிய ஒரு செம்மையான பிளேஸ் அது. ஆனால் பக்கத்தில் இருக்கோண்டு தான் பேர். நாங்கள் அடிக்கடி குளிக்க போகிறதே கிடையாது. ஸோ குற்றாலம் பார்க்காதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் இவ்வளோ மலைக்குள்ளேயும் குற்றாலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொல்ல மறந்துட்டேன், 1 வீக்காக செம்ம மழை ஊர் ஃபுல்லாக. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ காலையில் நான் 4 மணிக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி, உச்சி மத்தியானம் மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக குற்றாலம் கொண்டு போய் விடக்கூடிய ரோட்டில் ஏறியாச்சு. இந்த ரோட்டில் இன்னொரு 5 கிலோமீட்டர் போனால் குற்றாலம் ரீச் பண்ணிடலாம். இதே ரோட்டில் தான் ஐந்தருவி எல்லாமே, தென்காசியில் இருக்க ஐந்தருவி, புளியருவி எல்லாத்தோட பாதையுமே இந்த சேம் ரோடு தான். ரோடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்ம க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. ஹெல்மெட் வேறு இறங்கிக்கிட்டே இருக்குது, பெருசாகிடுச்சு போல், வேறு ஹெல்மெட் வாங்கணும். அப்படியே இந்த காற்றே ஜிலு ஜிலுன்னு அடிக்குது. இவ்வளோ தூரம் வந்த காற்றை ஃபீல் பண்ணுறத விட இந்த ரோட்டில் ஏறினதுக்கப்புறம் வர காற்று வேறு லெவலில் இருக்குது. குற்றாலம் நேற்று வந்த அளவுக்கு தண்ணி வருமானு தெரில. நியூஸில் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். அவ்வளோ தண்ணி இது வரைக்கும் ஒரு நாள் கூட அப்படி வந்ததில்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க நியூஸில். இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோ தண்ணி வந்து தண்ணியில் நடந்து போனால் சூப்பராக தான் இருக்கும். எப்படியும் போலீஸ் நிறையா பேர் நிற்பாங்க. ஏன்னா குளிக்கிறதுக்கு சும்மாவே கொரோனா இஷ்யூவால் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. இப்போ இதில் வேறு வெள்ளம் வேறு வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ டெஃபினெட்லி பக்கமே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்ட்டு. இதுதான் வந்து குற்றாலத்தில் குற்றாலத்துக்கு வர்றவங்க தங்கக்கூடிய ரெசார்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் வீடானாலும் எடுத்துக்கலாம், தனித்தனி ரூம் எடுத்துக்கலாம். இந்த ஏரியா ஃபுல்லாமே ரெசார்ட்ஸும் அதிகமாக இருக்கும். ஐந்தருவி ரோடு பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. எஸ், அந்த ஒயிட் கலர் கார் இதான். ரைட்டில் போனால் ஐந்தருவி, ஸ்ட்ரைட்டாக போனால் குற்றாலம். இந்த ரோடு சிங்கம் 3 படத்தில், சிங்கம் 3 இல்லை, சிங்கம் 2 படத்தில் வரும். நோட் பண்ணிங்கன்னா தெரியும்.
பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நெல்லிக்காய், மாங்காய் அதெல்லாம் நம்ம வீட்டிலே கிடைக்கும். பட் குற்றாலத்தில் வந்து வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ஒரு தனி டேஸ்ட் தான். குற்றாலம் நெருங்க போகிறோம். மழை தெரியுது பாருங்கள். அருவி தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக லக்ஷ்மி கார்டன்ஸ் வந்தாச்சு குற்றாலம் பக்கம். இதுதான் பெரிய மண்டபம் எங்கள் ஊரில் ரைட் சைடில் இருந்துச்சு. யாருனாலும் குற்றாலத்துக்கு வரலாம், ஆனால் குளிக்க மட்டும் முடியாது. ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட் ஒன்லி. அந்த மலை தெரியுது பார்த்திங்கன்னா, அதான் குற்றால மலை. அங்கேருந்து தான் தண்ணி வரும். குற்றாலத்துக்கு மேலே செண்பகா தேவின்னு ஒன்று உண்டு, அங்கேயும் போகலாம் ஒரு நாள். கண்டிப்பாக போட்டு போகிறேன். பட் இப்போதைக்கு குற்றாலத்துக்குள்ளே விடுறாங்களானே தெரியல, பார்க்கலாம். ஹெல்மெட் இறங்கிட்டு இருக்கனால வியூ எப்படி இருக்குன்னு தெரியல. இதான் குற்றாலம் என்ட்ரன்ஸோட ஆர்ச்சு. குற்றாலம் சிறப்பு நிலை பேரூராட்சி அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துருந்தாங்க, அவங்க கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ தண்ணி நல்லா வந்துச்சு குளிக்கிற அளவுக்கு. இன்றைக்கி நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்களே பார்க்கலாம். பிகாஸ் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் தான். நேற்று நியூஸில் போட்டு விட்டாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஒரு வாரமாக மழை வேறு பண்ணிகிட்டு இருக்கோம். சாரல் ரெசார்ட் ஹோட்டல், கிட்ஸ் ஹோட்டல். இல்லை எந்த பக்கம் உள்ள போவ? இதில் உள்ளே இறங்கலாமா வண்டி? அதுதான் மெயினான வழி. பட் இப்போ பைக் உள்ளே போகிறதுக்காக வேறு ஒரு வழியில் போகிறோம் நம்ம. எங்களே திருப்பிடுவேண்ணா. குற்றாலத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். பைக் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. ஆட்டோவாக வருதுப்பா. தண்ணி விழுது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஆக்சுவலாக நேற்று இந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ அவ்வளோதான் இல்லை. இதான் குற்றால கோவில் சுவாமிமலை. பைக் பார்க் பண்ணியாச்சு. உள்ளே விட மாட்டாங்களா? ஆக்சுவலாக உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே ஏறி காட்டலாம் கொடுக்குறேன். எப்படி ஏறன்னு தெரியல. ரைட் கம்பி பிடிச்சி மேலே ஏறி ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். பட் ஒன்றுமே தெரியலன்னு நினைக்கிறேன். சிட் உள்ளே வர விட்டுருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். தண்ணி வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் நல்லாயிருக்கும். பட் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் நேற்று எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதுதான் குற்றால கோவில். அங்கேயே தடை போட்டாங்க. அந்த 2 இருக்குது பார்த்திங்களா, அந்த கம்பு அதிலே தடை போட்டாங்க. இது கீழே விழுந்துடும். ஸோ எல்லாருமே இதுக்குள்ளே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
உள்ளே விட்டாங்கன்னா உங்களுக்கு தண்ணி எப்படி வருதுன்னு காமிச்சிருக்கலாம். பட் உள்ளே விடமானேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு நாள் நான் உள்ளே வந்து காட்ட முடிஞ்சா காட்டுறேன். ஜெய் 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 ஜெய். என்ன சார் அங்கே ஏரோட பண்ணுறாங்களா? சீக்கிரம் வருவீங்களா? உள்ளே விடுவாங்கன்னு பார்த்தா உள்ளே விடலை. பிகாஸ் நேற்று பயங்கரமான ரெயின் வந்து லைட்டாக காட்டுறேன். ஷோ எனக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. உள்ளே விடலை. பிகாஸ் போலீஸ் உட்காந்துருக்காங்க. நேற்று பயங்கர வெள்ளமாக இருந்ததுனால தடுப்பு போட்டிருக்காங்க. தெரியுதா? உள்ளே போனால் செம்மையாக இருக்கும். தண்ணி விழுது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. கேட்டு பார்ப்போம் உள்ளே விட்றாங்களான்ட்டு. உள்ளே தான் பார்க்க விடலை. குற்றாலத்தில் என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். குற்றாலத்தில் பயங்கர ஃபேமஸ் வந்து வாழைப்பழ சிப்ஸு தான். கடையில் கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காட்டுறேன். இதுதான் பயங்கரமான ஃபேமஸான கடைன்னு சொல்ல முடியாது. வாழைப்பழ சிப்ஸுனாலே வந்து ஃபேமஸ் தான் குற்றாலத்தில். இவ்வளோ வாழைப்பழம், அதிலிருந்து சிப்ஸ். கடைகள் பாதி ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்னும் சீசன் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் குளிக்க எதுவும் தடை போட்டிருக்கிறதுனால வெளியூர்லேருந்து பீப்புள்ஸ் வரலன்னு ஷாப்பு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லா ஷாப்புமே க்ளோஸில் தான் இருக்குது. மூலிகை பொருட்கள் விற்கிற கடை, பொம்மை கடை, டாய் ஷாப். என்ன தேடுது இந்த பைக்கில்? அது ஏதோ உள்ளே இருக்குதுன்னு தேடுது. தேடினது கிடச்சிதான்னு பார்ப்போம். அதுக்கு அடிச்சு தூக்கிடுச்சு. பழைய மாலை, வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். குற்றாலம் வர்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. வண்டியை பார்க் பண்ணும்போது வண்டியில் எதுவும் வச்சுட்டு போகாதீங்க. இந்த மாதிரி வேலைகள் நடக்கும் நிறையாவே. திருடல்கள் ஜாக்கிரதைங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மங்கிக்கும் தான். கிடச்சிருச்சு போல ஏதோ. சரி, என்னதுடா அது? மக்கி பார்க்குது திங்கிறதா இல்லையான்ட்டு. கிடச்சிதா? ஓய், ஒன்றுமே இல்லைன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது போல். கேமரா பிடுங்காமல் என்ன சரி. என்னடா கிடைக்குது உள்ள? எடுத்து தின்னுக்கிட்டு இருக்க. எனக்கு காட்டுறா. என்னமோ சிந்தி கிடக்குது குழுக்குள்ளுன்ட்டு அதை எடுத்து எடுத்து நக்கிற. அடுத்த வண்டி போயிடுச்சா? அங்கே என்ன இருக்கு? ஒவ்வொரு வண்டியாக மேயறதான் வேலை போலையா அதுக்கு. அருவியும் ஃபேமஸ். இந்த மாதிரி மாங்காய், சீப்பு, ஃப்ரூட்ஸ், மாங்காய், அன்னாச்சு. இது என்னன்னே தெரியலையே. எல்லாமே கிடைக்கும். சீசன் டைம்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாப்பிட்றதுக்குன்னே ஒரு கேங் பயங்கரமாக வருவாங்க. வழக்கம் போல் வந்த வேலை ஃபெயிலியர். குற்றால அருவியை க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல. பட் இந்த குரங்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு? வண்டியில் ஒன்றுமே இல்லைப்பா. வந்ததுக்கு ஒரு லாஸ் தான் நடந்திருக்கு. என்னோடய கேபிளை குரங்கு கடிச்சிருச்சு. ஓகே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு.